ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்னைக்கு நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்க போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா என்னுடைய போர்ட்ஃபோலியோ கிடையாது. நம்ம ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபரோட போர்ட்ஃபோலியோ. அவர் நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணி ப்ரோ வந்து உங்க போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு 40% வந்து பாசிட்டிவ்ல இருந்தது. அது இந்த மார்க்கெட் இறக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகி ஒரு 30% ப்ராஃபிட்ல வந்திருக்கு. பட் இருந்தாலும் உங்களது பாசிட்டிவா தான் இருக்கு. பட் என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஐசியூல அட்மிட் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ எப்போ வந்து ஜென்ரல் வார்டுக்கு மாறும், ஜென்ரல் வார்டு வந்து எப்போ டிஸ்சார்ஜ் ஆகும், நீங்க பார்த்துட்டு ஒரு அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அட்வைஸ் நான் கொடுத்துட்டேன். பட் இருந்தாலும் அவரோட பெர்மிஷனோட இந்த போர்ட்ஃபோலியோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். அவர் வந்து ரொம்ப ஜென்டில்மேன், அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. காரணம் என்னன்னா அவரே சொன்னாரு, நீங்க தயவு செய்து இந்த போர்ட்ஃபோலியோ காட்டுங்க. ஏன்னா மக்கள் வந்து ஆஸ் எ பிகினரா இருக்கும்பொழுது இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண கூடாதுன்றதுக்காக என் போர்ட்ஃபோலியோ ஹெல்ப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு. அவருடைய நல்ல மனசுக்கு நன்றி. ஸோ உங்ககிட்ட இப்ப நான் கொண்டு வர்றது காரணம் என்னன்னா, நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா, பிகினர் மீன்ஸ் அவரும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் என்ட்ரி ஆகி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 2 இயர்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு பிகினருக்கான ஸ்டேஜ் தான். ஒன்றும் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேஜ் கிடையாது. ஸோ அதனால ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆகட்டும், இல்லை இப்போதான் நீங்க மார்க்கெட்டுக்கு என்ட்ரி ஆகும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஈவன் நீங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்பா இருக்கும். ஏன்னா மக்களுக்கு வந்து இந்த நேரத்துல இந்த ஸ்டாக்கை வாங்குங்க, இந்த ஸ்டாக்கை வாங்காதீங்கன்ற ஒரு அட்வைஸை விட எந்த மாதிரி மார்க்கெட்ல ப்ளே பண்ணுன்ற அட்வைஸ் அவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்குன்றதால தான் இந்த போர்ட்ஃபோலியோ வீடியோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவில் எந்த மாதிரி விஷயங்களை நீங்க தவிர்க்கணும், எந்த மாதிரி விஷயங்களை நீங்க கடைபிடிக்கணும்ன்றது தெளிவா சொல்லியிருப்பேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்ண பிரதர் கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த கமெண்ட்டை நான் மேல பின் பண்ணிடுவேன். மற்ற வியூவர்ஸ் கான்ஃபிடென்ட்டா அந்த வீடியோ வந்து பார்ப்பாங்க. நான் இந்த போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டு அந்த நண்பர் கிட்ட கேட்ட முதல் கேள்வி, நீங்க எப்படி வந்து இந்த ஸ்டாக்ஸ்லாம் சூஸ் பண்ணீங்க? கிட்டத்தட்ட 40 ஸ்டாக் வச்சிருக்கீங்க. அதாவது உங்களுடைய ஹோல்டிங்ல 40 கம்பெனி இருக்கு. எப்படி வந்து எதன் அடிப்படையில இந்த ஸ்டாக்லாம் நீங்க வந்து சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவரோட பதில் என்னன்னா, எனக்கு மார்க்கெட்டை பத்தி டோட்டலா ஐடியா இல்லை பிரதர். என்னுடைய ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து கால் எடுக்கிறாரு. ஸோ நானும் அவரை ஃபாலோ பண்ணி ஒருத்தர்கிட்ட கால் எடுத்து, அதாவது அவர் ஃபோன்ல வந்து டெய்லி கால் பண்ணி சொல்லுவாரு, இந்த ஸ்டாக் இந்த பிரைஸ்ல வாங்குங்க, இந்த பிரைஸ் போகும், நீங்க செல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவார் பிரதர். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ப்ராஃபிட் வர மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப மார்க்கெட் இறக்கத்துல பாத்தீங்கன்னா டோட்டலாவே ஃபுல்லா டவுன் ஆயிடுச்சு. போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட 14 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3 லேக் நியர் வந்து லாஸ்ல இருக்கு. எனக்கு என்ன பண்றேனே தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்களும் இந்த மாதிரி யாராவது சொல்லி கால் கொடுக்குறவங்க பேச்சை கேட்டு நீங்க ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இதுதான் கதி. இந்த மாதிரி கிட்டத்தட்ட நெகட்டிவ்ல தான் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கணும். அது எப்ப மேலே ஏறுன்ற ஐடியாவும் இல்லாம வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்மளுடைய லக்கு மார்க்கெட் ட்ரெண்ட்ல ஏதாவது ஏறி 0 வெளியே வந்தா நமக்கு வந்து ஓகே. இல்லைன்னா ஒரு சில ஸ்டாக்லாம் 60% 50% இறங்கி அங்கேயே பாத்தீங்கன்னா சைடு வேல ஒரு 3-4 வருஷத்துக்கு அங்கேயே நிக்க ஆரம்பிச்சிடும். ஒண்ணு நீங்க நெகட்டிவ்ல புக் பண்ணி வெளியே வரணும், இல்லையா அப்படியே கடந்த 5 வருஷம் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதனால யாரோட பேச்சை கேட்டும் கால் கொடுக்குறவங்க பேச்சை கேட்டு தயவு செய்து ஸ்டாக் மார்க்கெட்ல என்ட்ரி ஆகாதீங்க. அவர் வாங்கியிருக்க 40 கம்பெனில ஒரே ஒரு கம்பெனி கூட நிப்டி 50ல இல்ல. ஸோ நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா உங்களுடைய பணத்தை முதல்ல நிப்டி 50ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. தலப்பட அடிச்சுக்கிறாங்க. ஏகப்பட்ட யூடியூபர்ஸ், ஏகப்பட்ட அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல என்ட்ரி ஆகிற நீங்க முதல்ல உங்களோட கேபிட்டலை சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நிப்டி 50 கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணுங்க. கடந்த 15-20 வருஷமா நிப்டி 50யோட ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 16% சிஏஜரா இருக்கு. இதை விட ஒரு ப்ராஃபிட் வேற என்ன வேணும்ன்றத முதல்ல யோசிச்சு பாருங்க. மினிமம் 12% நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ப்ராஃபிட் எடுத்தாலே உங்க கேபிட்டல்ல நீங்க தான் ஒன் ஆஃப் த டாப் பெஸ்ட் இன்வெஸ்டர்னு சொல்லலாம். அதை புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டாக் மார்க்கெட்ன்றது ஒரு தங்க முட்டை போடுற வாத்து. நீங்க அது கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, லாங் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, நல்ல நல்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க சூப்பரான ப்ராஃபிட்டை பார்க்கலாம். இல்ல நான் வந்து மொத்தமா ஒரே நாள்ல பெரிய பணக்காரன் ஆகணும், இல்ல வந்து யாராவது சொல் பேச்சை கேட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா அந்த வாத்தை கிழிச்சு முட்டை இருக்கான்னு பார்த்த கதை தான். ஒண்ணுமே இல்லை, உங்க கேபிட்டலும் போயிடும், நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டத்துல இருக்க வேண்டியதுதான். அதனால தங்க முட்டை போடுற வாத்தை சரியா யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஸோ அவர் பண்ண மிஸ்டேக், அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ல நிப்டி 50 கம்பெனியில ஒரு ஸ்டாக்கை கூட அவர் சூஸ் பண்ணாததுதான், பிகினரா இருந்துகிட்டு. அடுத்ததா அவர் பண்ண மிஸ்டேக், தான் கையில கொஞ்சம் கூட கேஷே வச்சுக்காம
கால் வரும் பொழுதெல்லாம் எங்கேயாவது எப்படியாவது தேடி யார்ட்டையாவது பேசி பிடிச்சி பணத்தை அரேஞ்ச் பண்ணி அந்த ஸ்டாக்கை வாங்கினது. இந்த தப்பை தான் செய்யாதீங்கன்னு பல தடவை சொல்றோம். உங்களுடைய பஃபர் மணியை மட்டும் தான் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அவர் பண்ண செகண்ட் மிஸ்டேக், கால் வரும்போதெல்லாம் ஓகே இந்த ஸ்டாக் மேலே ஏறிடும்ன்ற ஒரு நம்பிக்கையில எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணி அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அடுத்ததா நிஃப்டி 50லையும் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இன்வெஸ்ட் பண்ற நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் டாலர்ல கிடைக்கிற மாதிரி, அதாவது அவங்களுடைய ப்ராஃபிட் அவங்களுக்கு டாலர்ஸ்ல கிடைக்கிற மாதிரியான கம்பெனிகள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னும் சேஃப்டியா இருக்கும். உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ், ஃபார்மா செக்டர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிகள் அவங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து டாலர்ஸ் தான் வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனி நீங்க தேடி இன்வெஸ்ட் பண்ணும்போது நிஃப்டி 50லையும் 50 கம்பெனிகள் இன்வெஸ்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதுலயும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுதான் உங்களுக்கு மென்டலா ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அடுத்ததா அந்த இப்போதைக்கு பாத்தீங்கன்னா என்ன செக்டர் வந்து நல்ல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கும்னு நம்ம வந்து நிறைய நியூஸை பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணி நீங்க அந்த மாதிரி செக்டார்ல, அதுவும் நிஃப்டி 50ல அந்த செக்டார்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட கேபிட்டல் இமீடியட்டா வந்து கிராஷ் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ செக்டார் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்கிறதால உங்களுடைய போர்ட்ஃபோலியோவும் ஓரளவுக்கு பாசிட்டிவ்லயா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணாம வர காலுக்கெல்லாம் அவர் இன்வெஸ்ட் பண்ணது அவரோட மிஸ்டேக் தான். அப்படியும் இல்லையா, நிஃப்டி 50லையும் பாத்தீங்கன்னா ஹெவி வெயிட்டேஜ் இருக்க செக்டரா பார்த்து நீங்க பணத்தை போட்டீங்கன்னா இன்னும் சேஃப்டியா இருக்கும். உதாரணமா நிஃப்டி 50ல ஃபினான்ஷியல் செக்டர் தான் பாத்தீங்கன்னா 39% ஆஃப் ஸ்டாக் வந்து அவங்க வந்து ஹோல்ட் பண்றாங்க. ஸோ வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா அவங்க தான் அதிகம். ஸோ அதுல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு தொகை, அதாவது ஒரு பெர்சன்டேஜ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஐடி செக்டர் வந்து ஒரு 16% ஹோல்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆயில் அண்ட் கேஸ், அப்புறம் எஃப்எம்சிஜி, இந்த மாதிரி செக்டர்லாம் இருக்கு இல்லையா. ஸோ உங்களுடைய பணத்தை இந்த ஹெவி வெயிட்டேஜ் இருக்க செக்டர்ல பார்த்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நிஃப்டி 50லேயே கேபிட்டல் வந்து உங்களுக்கு லூஸ் ஆகாது. உங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம்ல ஒரு வருஷத்துக்கு 12% கேபிட்டல் எடுத்தா கூட சூப்பரான ப்ராஃபிட். இப்போ உதாரணமா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 14 லட்சம் ரூபாய். 14 லட்சத்துக்கு 12%, ஓகே ஒரு கால்குலேஷன் ஈஸிக்காக 10% வைங்களேன். 14 லட்சத்துக்கு 10%னா 1,40,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம். அடுத்த வருஷம் அவரோட கேபிட்டல் அப்படியே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இன்னும் ஒரு 12% வச்சீங்கன்னாலும் மறுபடியும் இன்னும் 1.4 லேக். அப்போ 2 வருஷத்துல நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்க ஒரு 3 லட்ச ரூபாய் ப்ராஃபிட்டை பார்த்துடலாம். 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட ப்ராஃபிட் 3 லட்சம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நீங்க வந்து ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க கேபிட்டல் லூஸ் ஆகாது. அதை விட்டுட்டு எடுத்த உடனே நான் வந்து கையில இருக்க 10 லட்சம் 5 லட்சம் நீங்க வந்து யாரோ சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க பேச்சை கேட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ தயவு செய்து அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. அவருடைய போர்ட்ஃபோலியோல இருக்கிற ஒரு ஸ்டாக்கை நம்ம வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்ணணும்னா நமக்கு வந்து நேரம் பத்தாது, நமக்கு அது தேவையும் இல்லை. ஏன்னா இது நம்ம இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது, அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது. அவருக்கு தேவையான அட்வைஸை, எனக்கு தெரிஞ்ச அட்வைஸை நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். பட் நீங்க என்ன இதை வச்சு ஃபாலோ பண்ணணும்னா, தயவு செய்து நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா நிஃப்டி 50ல உங்க கவனத்தை செலுத்துங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னோட வீடியோ. இந்த போர்ட்ஃபோலியோவை உங்கள்கிட்ட காட்டுனதுக்கான காரணத்தை மறுபடியும் சொல்றேன். உங்களை டெம்ப்ட் ஏற்றுறதுக்காக கிடையாது. நீங்க இந்த போர்ட்ஃபோலியோவை பார்த்து இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவரோட பர்மிஷனோட இந்த போர்ட்ஃபோலியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா உங்களுடைய பணத்தை பொறுமையா போடுங்க. நிஃப்டி 50ல கவனத்தை செலுத்துங்க. அப்பதான் நீங்க வந்து லாங் டைமுக்கு ஸ்டே இன்வெஸ்டரா இருக்க முடியும். மார்க்கெட்ல நீங்க லாங் டைமுக்கு ஸ்டே இன்வெஸ்டரா இருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பா ப்ராஃபிட் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ கூட உங்களை திரும்ப சந்திக்கும் வரை இது உங்கள் சேதுராமன், மார்க்கெட் மந்திரம்.